ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மச்சான், எனக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு, ஆபீஸ் வர முடியாதுடா. ஒரு சின்ன உதவி மட்டும் பண்றியா? என் டேபிள்ல என் ஃபைல் இருக்கும், அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுறியா? நான் ஓகே ஆனதுக்கப்புறம் உனக்கு நான் மெசேஜ் பண்றேன். ஓகேடா, பாய்டா. வீட்டுல இருந்து கிளம்பி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒண்ணுக்கு வேற வருதே. சரி, வண்டி நிறுத்தி எங்கேயும் வரும்போக்கும் ஆத்தரத்தை அடக்கினாலும் இந்த மூத்தத்தை அடக்க முடியுது. ஐயோ சாமி, சரி நம்ம அந்த பக்கம் போவோம். ஓட்டை தாண்டறதுக்குள்ள டேங்கே வெடிச்சிரும் போலயே. இவ்வளவு கேவலமா இருக்கு. இப்படி குப்பையை கொட்டி வச்சுட்டு போயிருக்கானுங்க. ஓ செம்ம நாக்கணும். என்ன இவங்க வேற எதை எழுதி வச்சிருக்கிறானுங்க. நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். போடுற கார்பரேஷனுக்கு போனேன். சார் வணக்கம் சார். நீங்க பாத்தியா ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறேன் சார். ரோட்ல குப்பையை கொட்டிட்டு போயிட்டானுங்க சார், கொஞ்சம் வந்து கிளீன் பண்ணி விடுங்க. இப்படி சொன்னா எப்படி சார்? உங்க டியூட்டி தானே, ஆளை அனுப்பிவிடுங்க சார் ப்ளீஸ். எது நான் கிளீன் பண்ணதா? ஹலோ ஹலோ, வச்சுட்டேன். நல்லது கொண்டு வந்தா நமக்கே வேலை வைக்கிறானுங்க. சரி, இது வேற. ஊர் குட்டி ஆள்றது தான் எங்க அப்பனாட்ட தச்சு விட்டுருக்குறேன். என்னமோ பண்ணி தொலையிட்டு போ. கொண்டு போன லஞ்ச் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா இல்ல மிச்சம் வச்சிட்டியா? நோ மாமா, நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். அப்புறம் கிளாஸ்ல என்னென்ன பண்ணீங்க? ஹோம்வொர்க்லாம் கொடுத்தாங்களா? எஸ் மாமா, கம்ப்யூட்டர் சொல்லி தந்தாங்க. எல்லா ஹோம்வொர்க்கையும் டியூஷன்லயே முடிச்சிட்டேன். அப்புறம் ஸ்கூல்ல கிளாஸ்ல ஏதாவது மீட்டிங் ஏதாவது நடந்துச்சா? மாமா, என் கிளாஸ்ல ஒயிட்னு ஒருத்தி இருக்கா. என்ன ஒயிட்டிங் பேரா? மாமா, ஒயிட்னா வெள்ளையா இருப்பா. அத சொன்னா அவ எப்ப பார்த்தாலும் என்னையவே பாக்குறா. ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்கீங்கடா, அதனாலதான் உன்னை பாக்குறா. ஆனா அது நுகிலுக்கு பிடிக்கலையே. அப்புறம் என்னாச்சு? ஏன்னா உன் ஒயிட்ட பாக்குறானே. அப்ப நீ என்ன பண்ண? அப்புறம் என்ன பண்ண? 2 பேர்த்தையும் போய் மேம்கிட்டே மாட்டி விட்டுட்டேன். மாமா, நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? இல்லடா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஆமா ஆமா, எனக்கும் பசிக்கிட்டு, சொன்னாலும் புரியாது. மாமா, ஸ்நாக்ஸ் வாங்கி தரீங்களா? சரி, நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. யூரின் வர மாதிரி இருக்கு, யூரின் போயிட்டு போயிடலாம். ரோட்ல பொறுப்பு இல்லாம குப்பைய கொட்டி வச்சிருக்காங்களே. இந்த போர்ட்ல என்னமோ எழுதி வச்சிருக்காங்களே. ஏய் தம்பி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் அங்கிள்? குப்பைட்ட நின்று இருக்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுடா, வீட்டுக்கு போடா. ஓகே அங்கிள், நான் வீட்டுக்கு போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப், எனக்கு அந்த டப்பா மட்டும் எடுத்து தரீங்களா? எது? நான் டப்பா எடுத்து தரணுமா? காலையில என்னன்னா அவன் என்னை குப்பை எடுங்கிறான், நீ என்னன்னா டப்பா எடுங்கிற. நல்லதுக்கெல்லாம் காலமே இல்லடா. இங்கெல்லாம் நிக்க கூடாதுடா, வீட்டுக்கு போடா. நல்லது பண்ண நினைச்சா இப்ப இருக்கிற வாண்டு கூட நம்மளையெல்லாம் வேலை வாங்குது. உள்ள கொண்டு கைய வைக்கிறான், என்ன பண்றான்? வாண்டாலும் எது சொன்னாலும் கேட்க மாட்டான்.
என்னதான் பண்றான்? இறங்கி பார்ப்போம். திரும்ப கொண்டாந்து வைக்கிறான். என்ன பண்ணிருப்பான்னு பார்ப்போம். தம்பி, என்னடா பண்ணிருக்க? குப்பையை நீங்கு கொட்டவும் ருத்ரன். உனக்கு எப்படிடா இது தோணுச்சு? அங்கிள், நான் சின்ன பையன்ல அதனாலதான் எனக்கு தோணுச்சு. அங்கிள், நானும் ஒரு பப்ளிக் தான். அவ்வளவு அவசரமா இருந்தா நீங்க பப்ளிக் தானே, நீங்களும் அதை கிளீன் பண்ணிருங்க. தம்பி, நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நீ தானே எழுதுன. உட்காரு. உட்காரா? அதுல கை வை. சரி. மாற்றம் என்பது எண்ணில் தொடங்குவதை விட நம்மில் தொடங்கும் போதே அது முழுமை பெறுகிறது.